ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷியாவை காமிக்கிறாங்க. அவளால் நடக்க முடியாது போல் அவள் அங்கே வந்துட்டு வெட்டிங்காக அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஏன் வந்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே ரிங்கை போகிற டயத்தில் அவங்க ஸ்டெப் சிஸ்டர் லீனா கூட சேர்ந்து அவன் வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண அங்கே வீடியோ வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு வைரலாக ஆரம்பிச்சிருது. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ அவன் பேபி நான் வந்து சொல்கிறத கேளு, இதெல்லாம் உண்மை கிடையாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. ரிங்க போட போனதுமே நம்ம ஹீரோயின் உன் மேலே வந்துட்டு நான் திரும்ப நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன இடிகேட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவள் வாயிலை தூக்கி அங்கே ரிங்கை எரிஞ்சிட்டு இந்த மேரேஜை வந்துட்டு நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இவளுக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. சாரி கேட்டதுமே ஃபஸ்ட்டு என் செருப்பை கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் லெவல்லாம் இதுக்கு தான் வந்துட்டு தகுதியானது, நீங்கள் எப்பயுமே இதுக்கு சமமாக தான் இருப்பீங்க, எனக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஒரு பாரில் தான் போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. தண்ணியை போட்டுச்சேக்கா நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு வந்து இப்படி வந்து நடக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனதில் என் கால் வந்துட்டு இப்படி நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அப்பயுமே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜுக்காக கேட்டா. நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே சில பசங்களாமே வந்துட்டு என்னப்பா உன்னை யாரும் டம்ப் பண்ணிட்டாங்களா, நாங்கள் வந்துட்டு உனக்கு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. பேசினதுமே ஹீரோயின் கோமாயிட்டு அங்கே பாட்டிலை தூக்கி தலையில் உடச்சி விடா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அவளங்க வந்துட்டு கோமாயிட்டாங்க, அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. வந்து நடக்கவே முடியாது, உனக்கு இந்த மாதிரி வேலையான்னு சொல்லிட்டாங்க. அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ ஜியாங் அங்கே இருக்கான். அவங்க ஹெல்மெட்டை வச்சு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் ஒரு லேடிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டு மிதிச்சு விட்றான் அவங்க எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி இப்போ என் கூட நீ வான்சிட்டுங்க கூட்டிகிட்டு போகிறான். என்னால் பைக்கில் வந்துட்டு போக முடியாது, என்னால் நடக்கவே முடியாதுன்னு சொன்னதும் யார் போக முடியாதுன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை உட்கார வச்சுட்டு அங்கே வந்துட்டு அந்த ரிப்பன் எல்லாத்தையுமே கழட்டி விட்டு அங்கே வந்துட்டு அவனோட சேர்த்து அங்கே கட்டிக்கிறான். அங்கே ஹெல்மெட்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு அவள் ரொம்ப ஹாப்பியாக இப்போ தான் அனுபவிக்கிறான். நான் வந்து 10 வருஷத்தை என் லைஃப்பில் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்றத அவள் சொல்கிறான். கூட்டிகிட்டு போய் அவன் ரூமில் விடும்போது அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே அவன் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு எதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டுட்ருக்க, ஒன்றும் கவலைப்படாத, உன் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே போய் வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிவிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு 1 மில்லியன் காசை கொடுத்துட்டு இந்த காசை நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எதுவும் கவலையெல்லாம் பட வேணான்னு சொன்னதுமே என்னப்பா எனக்கு இவ்வளோதான் காசான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்து பேச வந்தாலுமே அவள் வாயை மூடிட்டு பேசாமல் கிளம்பு அப்படின்ற சைட்டங்க செய்ய காமிச்சிட்டு போகிறா. பிறகுதான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹான் குரூப் கம்பெனியோட ஒரு சிஇஓ போல். அவன் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. எதுக்காக இப்போ இத்தனை பேர் வந்துட்டுருக்கீங்க, போங்க என் வேலையை பார்க்க நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினோட மேரேஜ் வந்து நின்று போச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு அவட்ட அங்கே வந்து கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கு ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு ஆளுங்க வந்து விடாங்க. உங்களுக்கு மிராக்களை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்கே எந்திரிச்சதுமே அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் வந்துட்டு இப்போ யார் கூடயும் சேர்ந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே வச்சுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மேரேஜ் முடிஞ்சது தான், இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த ஒரு சவகாசமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அங்கே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே மெக்கானிக் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்ததுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டை உட்கார வச்சும் போது நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதும் நான் தான் உனக்கு 1 மில்லியன் காசு கொடுத்தனே, அப்புறமும் நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பவர் தானே வேணும் அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் காணும். வெளியே போய் பார்த்தா அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்துட்டு தனியாக விலகி இருக்கணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஓகே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. சரி இந்த மேரேஜ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு சரி வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல, பட் நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னா தானே வேறு எந்த பொண்ணுங்களும் என்னோட பின்னாடி வந்து சுத்த மாட்டாங்க, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருப்பீல அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. இவன் பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவளுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு
வீட்டில் பார்த்தா அந்த யான் ஏகப்பட்ட கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கே மேரேஜுக்காக கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே, இங்கே பாரு யானுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு நீ கொடுக்கணும், அவர் வந்து ஏதோ தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவங்க வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆமாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்து அங்கே தூக்கி போட்டு உடைச்சிடா. என்ன பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே பைத்தியம் நானும் ஆகிட்டேன், இது எப்படி உடஞ்சிச்சோ இதை ஒட்ட வைக்க முடியுமா, அது மாதிரி தான் லைஃப்லையுமே அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை கணத்தில் அடித்ததுமே நீங்கள் வந்துட்டு இப்போ அடிச்சிங்கன்னா நான் வந்துட்டு பயந்துருவேனா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. திரும்பவுமே அங்கே வந்துட்டு அவர் அடிக்க வந்ததும் என் மேலே கையை வைக்கிற வேலையை நீங்கள் விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நீ வந்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் ஆல்ரெடின்னு சொன்னதும் யாரையாச்சும் போய் நீ வந்து மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே பார்த்தீங்களா வெக்கமே இல்லாமல், எங்கள் அம்மா இறந்ததுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மிஸ்ட்ரஸாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ தானே நீன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அந்த யானுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணு, ஆனால் நீ எனக்கு தான் சொந்தம், நீ என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதும் உன்னோட சுய புத்தி உண்மையிலே வெளியே வந்துருச்சு பார்த்தியா, உண்மையிலே நீ தான் என்னை 10 இயர்ஸ்க்கு முன்னாடி காப்பாற்றினியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அவனை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு அங்கே செருப்பை வச்சு போட்டு கையில் வந்துட்டு பயங்கரமாக மிதிக்கிறா. இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அடிப்பட்டப்ப அங்கே வந்து ஒரு குட்டி பையன் காப்பாற்றியிருக்கான். பட் இவன் வந்துட்டு இவன் தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கா. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. இந்த யான் பார்த்தா அங்கே ரொம்பவே இங்கே கவலை ஆகிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. படுவாய் பையில உன்னால் வந்துட்டு என்னோடய சேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அந்த பொண்ணு பார்த்தா கால் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண சொன்னால் நீ வந்துட்டு இப்படியா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இத்தனை வருஷமாக நான் பிளான் பண்ண எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த குட்டி பையன் காப்பாற்றினது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். பட் தன்னோட பையனை வந்துட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கணுன்றதுக்காக அந்த பையனோட கையை கிழிச்சு விட்டு இத்தனை வருஷமாக பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவருக்கு சுத்தமாக ஹீரோவை பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த சொத்து எதுவுமே வந்துட்டு அவனுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இத்தனை நாள் அவனை அப்ராட்லேயே வச்சுருந்துருக்காங்க. அதையுமே மீறி இவன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எனக்கு எது சொந்தமோ அது எல்லாமே நான் வந்துட்டு எனக்கு வந்து கைவசப்படுத்துவேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அங்கே வந்து ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக இருந்தாலுமே எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல ஒரு மாதிரி அங்கே பேசுகிறாரு. அவங்க அப்பா அங்கே வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்போ உடனே அவன் நடுவில் போய் உட்காந்துட்டு நானுமே கூடிய சீக்கிரம் வந்து இப்படி மேரேஜ் பண்ணிக்கிருவேன் ஜியாவா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு இந்த நேமை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணிட்டு உனக்காக தான் இந்த வந்து வீடு நான் வாங்கியிருக்கேன், இது உனக்கு தான் சொல்லிட்டு அவள் கொடுத்துட்ருக்கா. உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டதும் என்னப்பா புதுசாக ஜெலஸ் ஆகிட்டுலாம் நீ பேசுகிறேன்னு சொன்னதும் ஆமாம் நான் ஜெலஸ் தான் ஆகிட்டுருக்கேன், நீ இப்போ எனக்கு இந்த ஜெலஸை வந்துட்டு போக்கணும் வான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்தா அந்த யான் பேச வந்ததும் உன்ட்டு எது எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கே கட்டி வச்சுட்டு கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்ருக்கான் வீடியோ எடுக்க. என்ன முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க என்னை விடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு என் கூட சேர்ந்து இருந்து தான் ஆகணும், நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னு யார் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவங்க தப்பாக நடக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஃபோன் வந்துட்டு அங்கே ரீச் ஆக மாட்டுது. அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட்டாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அங்கே ஒரு நைப் இருக்குது கையை கழட்டிட்டு அங்கே போட்டு அவனை அடித்து அவன் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு போட்டு அடி மிதிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே லைட் எடுத்து அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து வேமா பிடிச்சி காப்பாற்றிடுறான். விடு இவனை அடித்து கொண்டாதான் எனக்கு மனசாருன்னு சொன்னதுமே ஆனால் அவன் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு எப்படியோ மறைச்சிட்டு ஹீரோயினை நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பைக்கில் ஒன்றா வச்சு போயிட்டு இருந்தா அங்கே பக்கத்தில் நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் அங்கே வந்து தூக்கிட்டு போன அதே பையனோட ஃபீலிங் இவனோட மேலே வந்துட்டுருக்கு. எனக்கு என்ன ஆயிட்டுருக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ காப்பாற்றினது இவன் தானா அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த சிஸ்டர் பார்த்தா அங்கே மீடியாஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. திரும்ப அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, ரூமில் ஒன்றா தான் இருக்காங்க, நீங்கள் இப்போ போய் பாருங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே வேறு 2 பொண்ணுங்களோட சேர்ந்து அவன் வந்து இருந்துட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அந்த நியூஸை வந்து கவர் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இது எல்லாமே இவங்களோட வேலை தான். ஸோ வந்துட்டு இவங்க பிளான் பண்ணி பண்ணது இவங்களுக்கே இப்போ உல்ட்டாவாயிருது. அப்போ அவள் வந்து எனக்கே நீ வந்துட்டு துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவங்க 2 பொண்ணுங்களுமே சொல்கிறாங்க இவன் தான் எங்களை நைட்டு கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப
கோவமாயிட்டு சீட்டாடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிச்சதுமே, "உன்னால தாண்டி எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு" சொல்லிட்டு அவன் அடிச்சுட்டு இப்படியே வந்துட்டு நியூஸ் ரொம்ப வைரல் ஆகிருது. அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ நம்ம இப்போ போய் இங்கே உள்ளே போய் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து மேலே ஏறிலாம் குதிச்சு போகிறான். நம்ம ஹீரோயின் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க, கதவு ஓப்பன் ஆகி தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலானதும் அவங்க தாத்தா அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவன் ரொம்ப கோவப்படுறான். அவங்க அப்பா வந்துட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சதுமே தாத்தா இன்னுமே போடு அவனை அப்படின்னு சொன்னதும் போட்டு அடி பயங்கரமாக அங்கே வெளுத்துட்டு இருக்காங்க. உன்னால் வந்து ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளோ டவுன் ஆயிடுச்சு தெரியுமா, மானமே போச்சுடான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் என் லைஃப்பில் நான் இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாகவே இருந்ததில்லை, அதுக்கெலாம் காரணம் நீ தான் சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணதுமே 2 பேருமே சேர்ந்துட்டு அங்கேவே அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுற லெவலுக்கு போனதுமே அங்கே சவுண்டெல்லாம் ஒரு மாதிரி கேட்டதுமே மேலே என்ன வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, யார் இருக்காங்க போய் பாருன்னு சொன்னதும் வேவா அவர் அங்கே போய் பார்க்க போகிறாரு. பட் இவங்க அதுக்குள்ளே வந்துட்டு வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் பயங்கரமாக அவனை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருக்கா. என்னப்பா அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோ ஹோட் ஆயிருக்கான்னு சொன்னதும் அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து காப்பாற்றினா, அப்போ இருந்த அவன் மேலே லவ் அந்த ஆக்சிடென்டான விஷயத்தெல்லாம் அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ நான் காப்பாற்றின அந்த சின்ன பொண்ணு இவதானா, அன்னைக்கு நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது அவன் வந்ததுமே பேபியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போனேன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவள் எதுவுமே சொல்லலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அசிஸ்டண்ட்டாக அங்கே கால் வந்துடுது. இங்கே பார்த்தா அங்கே வந்து மீடியாஸ் எல்லாமே கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே வந்துட்டு அவங்க அப்பா அங்கே சாரி கேட்டுட்டு இருக்காரு. என் பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தப்பு நடந்தது, நான் வந்துட்டு மன்னிச்சிட சொல்லி எல்லாத்தையுமே கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஆல்ரெடி நான் வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டேன்னா நீங்கள் இப்படி வந்து தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபேமிலியோட வந்து என்கேஜ்மெண்ட்டாக ஆன பிறகு நீ எப்படி வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினவே அங்கே டார்கெட் பண்ணுறாங்க. இவன் வேற காலை பிடிச்சிட்டு அங்கே பயங்கரமாக கெஞ்சிட்டு ஓவர் அங்கே அட்டுலியும் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா பைக்கில் எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இவங்க எல்லாருக்குமே இங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறது, யார்டா இந்த பையன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு அந்த யான் வந்துடுறான். நான் கண்டிப்பாக வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டவனை பார்க்கணும், கூப்பிடவனன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இன்னும் ரொம்ப கோமாயிட்டு நீ ஏன்டா பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்றான். நம்ம ஹீரோ பார்த்தா ஃபேஸில் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வர்றான். அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு அடையாளம் தெரியலை. அங்கே வேகமாக வந்துட்டு அவன் பயந்து ஓடுனதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அங்கே சந்தோஷமாக எழுறாங்க. நெக்ஸ்ட் டே ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் போயிருக்கா. அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே என்னப்பா ஏதோ வந்து ஒரு கார் மெக்கானிக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், தனியாக ஏன் வந்திருக்க, அவன் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொன்னதும் அவர் வந்து காரை ட்ரா பண்ணிட்டு இருக்காரு வந்துருவாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ரானா. அங்கே அவனை பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாருமே ஐயோ அப்பா சாமி பயங்கரமாக இருக்கானே அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே அந்த யான் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்படின்னு அங்கிளை மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அவர் அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் இவன் நீலன் பண்ணிட்டு அப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும், இல்லைன்னா தாத்தா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவரோட பேர்ல எழுதி கொடுத்துருவாரு, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே பிரிச்சிடணும், இதனால் அவரே வந்துட்டு இவனை வேணான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறணும் வீட்டை விட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஆளுங்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு கார் மட்டும் வந்து சரி பண்ண மாட்டேன் ஆளுங்களையுமே தான் சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணதுமே அவங்க எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்த ஒரு பர்சன் அங்கே வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே யானோட தாத்தாவை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவரோட பர்த்டேக்காக அங்கே வந்து கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அவர் தான் அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணியிருக்காரு போல். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் எங்கர் பிரதரை மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்க யாரையுமே வந்துட்டு பார்த்தாலே பிடிக்காது போல், எல்லாருமே வந்துட்டு மோசமானவங்க தான் சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அப்போ அங்கே வந்துட்டு உங்கள் சின்ன பையனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே அவருக்கு அதை கேட்டுட்டாங்க, ஹார்ட்லாமே பெயின் ஆகிருது. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போனால் இவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டு சிரிக்கிறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுங்க 2 தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணால் ஃபோன் அங்கே ரீச் ஆக மாட்டுது. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தா. இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீங்கள் இருக்கிறதே உனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி கொண்டு வரதை பார்த்துட்டு அவர் ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. இப்படி அவருக்கு வந்து பிளட்டு ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு, பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே குரூப்போட நான் பேரை கேட்டுட்டு உனக்குமே அதே சேம் பிளட் தானே, நீ வந்துட்டு இப்போ பிளட்டு கொடுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே
அதை கேட்டுட்டு அவன், நான் வந்துட்டு ஏன் பிளட் குடுக்கணும்? நீ அப்படின்னா வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு, நீ என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கிருவியா? அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே, நம்ம ஹீரோயின் அவன காப்பாத்துறதுக்காக, உனக்கு நான் வந்துட்டு நீ கேட்குற என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணி குடுன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்றாங்க. அவன எப்படியாச்சும் இங்கேருந்து விரட்டி விட்டுட்டு, நான் வந்துட்டு அதோட ஹையரா மாறிருவேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணும்போது, "என்ன உன்னோட ஹஸ்பண்டுக்கு நீ டைவர்ஸ் குடுத்துட்டு, கண்டிப்பா அவன விரட்டி விட்டுட்டு என்ட்ட வந்துருவேலன்னு" சொன்னதும், கண்டிப்பா அப்படின்றத அவ சொல்றா. பட் அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டிருக்கு. இவன் ரொம்பவேங்க ஹாப்பி ஆயிட்டிருக்கான். அவன்ட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பறிச்சுருவேன். அவனோட ஒய்ஃபையும் தான் சொல்லிட்டுருக்கான். பிறகு அங்க நம்ம அங்க ஹீரோயின் நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம ஹீரோயின் அவன் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? உடம்பு முடியலன்னா என்ன விட்டுட்டு போயிருவியான்னு" சொன்னதுமே, "அப்படிலாம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவ அந்த இதுக்காக அவன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, நம்ம பேசாம நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லிருவோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையுமே அவளுக்கு வந்துட்டு சுத்தமா புடிக்காம இருக்குன்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அதனால அவன் வந்துட்டு எந்த ஒரு உண்மையுமே சொல்ல மாட்றான். "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி எப்பயுமே இருப்பேன். என்ன விட்றாதன்னு" சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்க பேசிட்டு இருக்கான். "உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்னு" சொல்லிட்டு அப்ராடுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டதா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கா. பட் அவ எங்க ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணிட்டு இங்கவே இருந்து, நான் எப்படியாச்சும் அவள வந்துட்டு திரும்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்ததுமே புரிஞ்சுக்குது. அவ இன்னுமே அப்ராடுக்கு போல, இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நீங்க பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க ப்ராட் வேலை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்க கோவப்படும்போது, அப்ப அங்க அவன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "நீ இப்ப எதுக்காக திரும்ப வந்திருக்கன்னு" சொன்னதும், "நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் இருக்கு" அப்படின்றத அவன் சொன்னதும், ரொம்ப பயமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயின போய் அவங்க மீட் பண்ணிட்டு, "இவன் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கான். ப்ளீஸ்மா நீ எப்படியாச்சும் கடன் அடைச்சு விடுன்னு" சொன்னதும், "நான் ஏன் கடன் அடைக்கணும்னு" சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அப்ப அங்க அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிட்டு, "நான் உன்னை இன்னைக்கு கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப அது எல்லாத்தையுமே இங்க வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. இவன் காட்ஸ் வந்து அடிச்சு இவனை துரத்தி விட்டுட்டு, இப்போ வந்து எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. இவன் கொலை பண்றதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு, ஸோ இதை காமிச்சோம்னாலே இவனை சாகுற வரைக்கும் உள்ள வைக்கலான்னு சொன்னதும், அவங்க ரொம்பவே அங்க பயந்து போயிட்டு, அந்த கான்ட்ராக்டையுமே வந்து கேன்சல் பண்றதுக்கு ஒத்துக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு இருக்கு. "இங்க என்ன மேடம், நீங்க வந்துட்டு அவங்க பர்த்டே பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க உங்க சின்ன பையனுக்காக. நீங்க என்ன போலையான்னு" சொன்னதும், அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே உருப்படாதவங்க தான், நான் போக மாட்டேன்னு சொல்றா. பட் வந்துட்டு எல்லாரையும் நீங்க அப்படியே நினைக்கக்கூடாதுல்ல, போய் பார்த்தா தானே கரெக்டா தப்பான்னு தெரியும்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அதை யோசிச்சு பார்த்துட்டு அங்க வந்துட்டு பொக்கே குடுக்க போனா, அங்க நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயி போயிடுறா. அப்படின்னா இவன் என்ன ஏமாத்திருக்கானான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் அங்க வந்துட்டு வர சொல்லிட்டு, அவளுக்காக வந்து சூப்பரா அங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வந்ததுமே ப்ரப்போஸ் அவன் பண்ணதுமே, "நான் வந்துட்டு இப்போ உன்னை என்ன சொல்லி கூப்பிட? இந்த ஹான் ஃபேமிலியோட பையனா? இல்ல என்ட்ட சொன்ன மாரி ஷியாங்னா?" அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, "தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை தப்பாலாம் நினைக்காத. நீ சொன்னீன்னா நீ வேணான்னு சொல்லிருவேன்னு தான் நான் பயந்து போயிட்டேன். நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க கேட்டாலுமே, நம்ம ஹீரோயின் "உன்ன மாரி ஒரு சீட்டரை வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுறா. அங்க பாருக்கு போயிட்டு மேல் மாடெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்க தண்ணிய போட்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க அவன பார்த்துட்டு, "நீ பார்க்குறதுக்கே அவன மாரி தான் இருக்க. இந்தா உனக்கு நான் காசு குடுக்குறேன். இந்தா வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, அவன் கூட சேர்ந்து அங்க வந்து கிஸ் பண்ணிட்டு, அங்க வந்துட்டு ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சுடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா, அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. ஐயோ! போதையில திரும்ப இவன் கூட வந்தா தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, அப்ப அவன் "தயவு செஞ்சு நீ வந்து புரிஞ்சுக்கோ. நீயும் லவ் பண்ற, நானும் லவ் பண்றேன். இதெல்லாம் மன்னிச்சு நம்ம மறந்துடலான்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு ஹான் ஃபேமிலியோட பையன். உனக்கு எப்படி நான் வந்துட்டு சும்மா சின்ன மொண்டா குடுக்க முடியும்? இந்தா 10,00,000 காச வச்சுக்கோ. நீ பண்ண வேலைக்கு" அப்படின்றத அவ சொல்றா. "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு" சொன்னாலுமே, அவ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்க பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே, அவங்க அசிஸ்டன்ட், "மேடம் நீங்க வந்துட்டு ஒரு வாய்ப்பு குடுக்கலான்னு" சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின் "நான் யாரையும் நம்ப விரும்பலன்னு" சொல்றா. எங்க வீட்ல வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது. இவங்களும் 2 பேருமே சேர்ந்து பண்ண வேலை எல்லாமே. நீங்க வந்துட்டு எவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்க. நீங்க அவன அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு, அந்த பொண்ண வந்து சைன் பண்ணி வேற வாங்கியிருக்கீங்களா? உங்கள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இடம் கிடையாது. அப்ராடுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்க வெளிய விரட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் டைவர்ஸ் குடுத்துட்டான்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க தண்ணிய போட்டுட்டு இருக்கான். "நீ வந்துட்டு இப்படி கோவப்பட்டு என்ன ஆகப் போகுது? கவலைப்பட்டு ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அங்க போய் அவள மீட் பண்ணி எப்படியாச்சும் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வான்னு" சொல்லிட்டு அங்க ஐடியா குடுக்குறாரு. இவனுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேச போனதுமே, "இது ஜஸ்ட் ஒரு பிசினஸ் மீட் மட்டும் தான். நீங்க பெர்சனலா பேசுறதா இருந்தா என்ட்ட நீங்க ஒண்ணும் பேச தேவை கிடையாது" அப்படின்றத சொல்றா.
அப்போ அவன் நான் வந்துட்டு பர்சனலாக பேச வரல, ஆனால் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணலாம்னு சொன்னதும் நீ இப்போ என்ன வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் இருந்தாலுமே அவளுக்குமே வந்து அவன் மேலே லவ் இருக்க தான் செய்யுது. 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு டான்ஸுமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு, ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே. பட் அவன் ஏமாத்தின விஷயமே ஞாபகம் வந்துட்டு என்கிட்டருந்து விலகி போன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அவங்க அப்பாவும் உங்கள் சிஸ்டருமே வந்துட்டு நீ அவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா பேசாமல் உன் சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொன்னதும் என்னமாச்சு பண்ணுங்க எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் அவள் போய் க்ளோஸாக போயிட்டு என் சிஸ்டர் மாதிரி கிடையாது, நான் உங்களை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அங்கே நெருக்கமாக வந்ததுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப அவமானமாக ஃபீல் ஆகிடுது. பிறகு அவங்க வீட்டில் வந்துட்டு நீ வந்துட்டு யாராச்சும் வந்து டேட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா தான் இவனுக்கு வந்துட்டு அந்த பையனை வந்து மேரேஜ் பண்ண முடியும், இல்லைன்னா அவன் எப்படி ஒத்துக்குவான், அதுக்காக நீ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இனிமே பிளைண்ட் டேட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவன் ஆல்ரெடி வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அங்கே பிளைண்ட் டேட்டுக்கு போகிற எல்லா பசங்களுமே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அங்கே போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அவனை விட்டுட்டு ஏன் வரணும், அவன் தான் பர்ஃபெக்டான மேட்சின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஃபைனலாக அங்கே வந்ததுமே மரியாதையாக இங்கேருந்து போயிரு, நீ என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கியா, அதான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு நான் பயந்து போயிட்டு தான் சொல்லாமல் விட்டுட்டேன், இல்லைன்னா சொல்லியிருப்பேன்ல அப்படின்ற சைட்டு அவன் சாரி கேட்குறான். கோவத்தை மட்டும் பார்க்காத, லவ் பண்ணமே அந்த விஷயத்தை யோசிச்சுப்பாரு அப்படின்ற சொன்னாலுமே ஹீரோயின் கோவமாயிட்டு காஃபியை தூக்கி அங்கே மூஞ்சில் ஊற்றி விட்றா. அவளுக்கு ஒரு கால் வந்துடுது. அங்கே வேமா ஹீரோயின் கிளம்பி போனா பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்கா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. எதுவுமே இவனோட வேலை தான். அதை பார்த்துட்டு அவள் இன்னுமே நீ திருந்தலையா பொய்யா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஏன் நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேயா, நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மறந்துடலாம், புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கெஞ்சி கேட்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே எவ்வளோ நாளைக்கு தான் வந்து கோவமாக இருக்க மாதிரியே நடிக்க முடியும். அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொன்னதும் 2 பேருமே அங்கே சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாமே இந்த யானுக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகிடுது. நம்ம ஹீரோயின் அவன் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் மரியாதையே என்னை விட்டு நான் வந்துட்டு பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு என்னை காப்பாற்றினன்ற வாசத்தை நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பொறுத்துட்டு இருக்கேன், இல்லை உன்னை என்றைக்கும் ஏதாச்சும் வழி பண்ணி விட்டுருப்பேன்னு சொன்னதும் யார் உன்னை காப்பாற்றினது, நான் உன்னை காப்பாற்ற கிடையாது, காப்பாற்றினது எல்லாம் உன்னோட அந்த ஆசை ஹஸ்பண்ட் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அவன் அட்டாக் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அவனை கீழே பார்த்து ஏற்றி விட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கான். ஃபைனல் அங்கே நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறான். அங்கே வந்துட்டு காட்ஸை வச்சு அவனை வந்து அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் நீ எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை, நீ தான் என்னை காப்பாற்றினன்ற விஷயத்த சொன்னதுமே ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன், நான் கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது அவங்க அப்படியே என்னை வந்து அப்ராடுக்கு அனுப்பிட்டாங்க, இந்த விஷயத்தை உன்கிட்ட இருந்துமே மறைச்சிட்டாங்க, ஆனால் இந்த விஷயம் தெரியும் போது உனக்கு வந்து தெரிஞ்சா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தான் நான் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரிங்கெல்லாம் கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொக்கேவை தூக்கி அங்கே பின்னாடி எரிஞ்சா அந்த பொக்கேவை அவளோட அசிஸ்டன்ட் தான் வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே எங்களுக்கு சான்ஸ் இருக்காப்பான்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்டிங் சென்சஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து தலையெல்லாம் சுற்றுனதும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் ஐட்டமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.